நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ சொல்லாம இங்க வீட்டுக்கு வந்துட்ட. இனிமே உன்னை எங்கேயுமே நான் போக விட மாட்டேன். என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. அப்படின்னா என்ன ஸ்கூல்ல இருந்து நிறுத்த போறீங்களாமா? ஸ்கூல் எதுக்கு நடுவுல கொண்டு வர? இல்ல, நீங்க தானே இதுக்கப்புறம் என்ன எங்கேயும் தனியா போக கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால நீங்க என்ன ஸ்கூல்ல இருந்து நிறுத்துறீங்களோன்னு நினைச்சேன். இங்க பாருங்கம்மா, உங்க முன்னாடி இருந்தா நான் சேஃபா இருப்பேன். அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போய் என்னமா பண்ண போறேன்? உங்கள மாதிரி நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக மாட்டேன். ஆனாலும் பரவாயில்லமா, படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் ஃபுல் டே வீட்லயே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் போகலனா விளையாட மாட்டேன், கீழே விழ மாட்டேன். நான் தான் பிரின்சஸ் ஆச்சேமா. பிரின்சஸ் எப்பவும் நார்மல் மனுஷன் மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. நீங்க என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம பண்றேமா. பிரின்சஸா இருந்தாலும் இல்லனாலும் நீ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நீ போகலாம், எப்பவாவது போகலாம். ஆனா நீ பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் எனக்கு உன்னை பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையை நீ கொடுத்ததான் அனுப்புவேன். ஓகே அம்மா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளு. நீ எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணதுனால நான் உன்னை இதெல்லாம் பண்ண விடுறேன்னு மட்டும் நினைச்சுக்காது, சரியா? நான் எதுக்காக நீ சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொன்னா, ஏன்னா நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கம்மா. நீ என் மேல ரொம்ப பாசமா இருக்கேல்ல, உன்னையும் நீதான் ஒழுங்கா பாத்துக்கணும், அம்மாவையும் நீதான் பாத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். ஓகே, சரி, காலை காட்டு. இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அத நான் பார்த்து சொல்றேன், முதல்ல காலை காட்டு. கியாரா, நீயும் அம்மாவை எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணலாம், ஆனா உன்னால என்ன முட்டாளாக்க முடியாது. அந்த காலை காட்டுறியா? எனக்கு வலிக்கவே இல்லம்மா. அதனால என்ன, முதல்ல காலை காட்டு. காட்டு. உனக்கு வலிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க பாசமா கடுகு எண்ணெயில மஞ்சள கலந்து உனக்கு தடவி விட்டுருக்காங்க. நானும் உனக்கு இப்படிதானே பண்ணி விடுவேன். நீங்க தான் என்னோட சூப்பர்மேன் ஃபேமிலிக்கு சொல்லி கொடுத்தீங்களாமா? ஆமா, கியாரோட அம்மா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பால. கியாரா நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது கூட இல்ல. ஒருவேளை இப்படி இருக்கலாம், உன்னோட சூப்பர்மேனோட ஃபேமிலியும் அப்புறம் நானும் ஒரே மாதிரி இருக்கலாம்ல. ஆமா, அது உண்மைதான். எனக்கு இப்படி அடிபட்டதும் எனக்கு சூப்பர்மேன் ராப் பாடி காட்டினாரு. அப்புறம் தப்பு தப்பா பண்ணாரு. அது எதுக்கு? நான் கரெக்டா பண்ணனுக்காகவே தப்பா பண்ணாரு. அவர் எதுக்காக அப்படி பண்ணாரு தெரியுமா? ஏன்னா நான் என்னோட வலிய மறக்கிறதுக்காக. சூப்பர்மேன் உன்னோட அம்மா மாதிரியே இருக்காரே, வலி தெரியாம இருக்க நான் உன்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவர் உனக்கு தப்பான ரேப்ப பாடி காட்டியிருக்காரு. சரி, அம்மா வந்து ஹக் பண்ணிக்கோ சீக்கிரமா. நீ போய் இந்த ஹக்க உன்னோட சூப்பர்மேனுக்கு கொடுத்துரு, சரியா? நான் ஆல்ரெடி அவரை ஹக் பண்ணிட்டேன். நீ ஸ்மார்ட் செல்லம். அபி, கியாராவுக்கு என்னடா ஆச்சு? அவன் நல்லா தான் இருக்கா. நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்த? ஏதோ மீட்டிங் இருக்குன்னா? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? இவ்வளவு சீக்கிரமா? அபி, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் வரும்போது கியாரா கீழே விழுந்துட்டான்னு சனி என்கிட்ட சொன்னான். அவ அழறத பார்த்து நீ ரொம்ப சோகமா இருப்பியோன்னு நினைச்சிட்டு தான் நான் மேல வந்து பார்த்தேன். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரில நார்மலா இருக்க. என்னடா இன்னைக்கு சந்தோஷமா இருக்க? எனக்கு இது அதிர்ச்சியா இருக்கு அபி. ஏதோ நீ இன்னைக்கு பிரக்யாவை பார்த்த மாதிரில ரொம்ப சந்தோஷப்படுற. இதனால தாண்டா நான் உன்னை உயிர் தோழன்னு சொல்றேன். நான் சொல்லாமலேயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பாரு. நான் இன்னைக்கு பிரக்யாவை மீட் பண்ணேன். அப்புறம் என்னோட முகத்துல இந்த சந்தோஷத்தை பிரக்யா தான் எனக்கு கொடுத்தா. நீ உண்மையிலே யோசிச்சு தான் பேசுறியா? தெளிவா தானே பேசுற? நான் அவளை எங்க பார்த்தேன் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வெளியே. நம்ம வீட்டுக்கு? நான் இப்போ பிரக்யா இரு. அவ எப்பயோ போயிட்டா. இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன என்ன பார்க்காம அவங்க தம்பியை பார்க்காம எப்படி போனாங்க? ஒருவேளை அவங்களே இங்க இருந்து போயிருந்தாலும் நீ அவங்கள உள்ள வர சொல்லிருக்கலாமே. எனக்கு தெரியும்டா, நீதான் அவங்கள உள்ள வர சொல்லிருக்க மாட்ட. அட்லீஸ்ட் ஒரு விருந்தாளியா நினைச்சாத உங்களை உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. வீட்டுல மத்தவங்களும் பார்த்திருப்பாங்கல்ல. என்ன காரியம் பண்ணிருக்க?
எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே எத்தனை வருஷமா அவங்க பேரை கூட சொல்லாம இருந்தேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அவங்கள பார்க்கவே விடல. இதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஏய் பிரபா, ஏய் ஐம் சாரிடா. அவளை நான் பார்த்த விஷயத்த எதுக்காக மறைச்சேன்னா, உண்மை தெரிஞ்ச உனக்கு கஷ்டமா சும்மா இருக்கும். சீன் போடாதடா. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிற. நான் எதையும் மறைக்கலடா பிரபா. நான் ஜஸ்ட் உன்கிட்ட எதுவும் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை உனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உன்னோட மனசு உடைஞ்சு ஐயோ போயிடும். அபி, என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்ல பாரு. எனக்கு முழுசா தெரியணும். எதுக்காக நீ நான் அவங்கள மீட் பண்றதை தடுத்த? எதுக்கு அவங்கள வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணல? இத்தனை வருஷமா அவங்க எங்கடா போயிருந்தாங்க? எனக்கு எல்லாமே தெரியும். சரி சொல்றேன் கேளு. பிரக்யா கிங்க கல்யாணம் பண்ணிட்டா. அவ இப்ப கிங்கோட மனைவி. உனக்கு எப்படி இது தெரியும்? உனக்கு எப்போ தெரிஞ்சது? அன்னைக்கு ஒரு நாள் நான் லான்ச் பார்ட்டிக்காக கிங் வீட்டுக்கு போயிருந்தேன்ல. Meet my wife. ஹாய். அப்ப அவ என்கிட்ட மீட் மை வைஃப் பிரக்யான்னு சொன்னான். எவ்வளவு பெரிய விஷயத்தை இங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்க நீ. என்கிட்ட கூட சொல்லலையே. பிரக்யா இத்தனை நாளா நம்ம பக்கத்திலே தான் இருந்திருக்காங்க பாரு. ஆனா இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டயும் சொல்லல. ஐம் சாரிடா. நான் ஷியோராகவே இல்லை. நான் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியுது. சரிடா, ஒருவேளை சொல்லணும்னு நினைச்சாலும் நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னோட பிரக்யா இப்போ இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டான்னு சொல்லுவா? என் மனசை சுக்குநூறா உடஞ்சிருச்சு. எனக்கு இந்த விஷயத்த சொல்ல தைரியமே இல்லை. நான் எப்பவுமே கத்தி கத்தி இவ என்னோட பிரக்யான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்? பிரக்யா இப்போ கிங்கோட வைஃப்னு சொல்லுவா? எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை பிரபா. ஐம் சாரி. ஐம் சாரிடா அபி. ஐ திங்க் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அதான் யோசிக்காமலேயே பேசிட்டேன். பட் ஐ கேன் ஃபீல் இட். உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் இப்போதான்டா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருக்கணும் அபி. என்னால எதையும் மாத்திருக்க முடியாது. பட் ஸ்டில் உன் மன வலியவாது குறைச்சிருப்பேன்ல. பிரபா, இந்த வா. பிரபா நீ எங்க இருக்க? பிரபா, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலடா. ப்ளீஸ் நீ எதுவும் சொல்லாத. ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது. 7 வருஷமா நீ தனியா அழுதுருக்கடா. இதுக்கப்புறமும் நான் உன்னை அழ விட மாட்டேன் அபி. பிரபா, சீக்கிரமா போடா. அவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ போகாத வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீ லேட்டா போனா பிரச்சனை தான்டா. சீக்கிரம் போ.
I love you. I love you. I love you. I love you so much. பிரபா பிரபா நீ எங்க இருக்க? இந்த பிரபா இருக்கானே. அட நீ எதுக்காக இவ்வளவு அவசரமா போற? ஏதாவது பிரச்சனையா என்ன? கிராணி அது வந்து கியாரா நான் கியாரா வீட்டுக்கு போயிருந்தேன்ல அங்க அத அவளை விட ஆமா, நீ போனேன். கேராவை விட போனேன்னு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆமா அதான் அது என்னன்னா கியாரா மாமாவோட மாமா என்ன மாமா மாமான்னு சொல்ற? என்னோட போன் கீழே வந்துருச்சு, கவனிச்சியா? கிராணி அது இரு, அப்புறம் பேசு. ஹலோ, மாமா கிட்ட போய் சொல்றேன். யார்கிட்ட சொன்னாலும் பெருசா த்ரிஷா எடுத்து. என்னாச்சு? இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? Thank God நான் உங்களை பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்போ கியாரா வீட்ல இருந்து தான் வரேன். அது என்னன்னா கியாரா இருக்கால அவ மாமாவோட. என்ன ஆச்சு? கியாரா நம்ம மாமாவோட அபிக்கு என்ன? கியாரா நம்ம மாமாவோட பொண்ணுதாங்க. வாட்? கியாரா அபியோட பொண்ணா? த்ரிஷா என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் சொல்றது உண்மைங்க. நான் இப்பதானே கியாராவோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் அவ பெட்ரூம்ல பார்த்தா அங்க பிரக்யா அக்காவோட போட்டோஸ் இருந்துச்சு. நான் அந்த போட்டோவை காட்டி கியாரா கிட்ட இவங்க உன்னோட அம்மாவான்னு கேட்டு அதுக்கு அவ ஆமான்னு சொன்னா. கியாராவோட அம்மா பிரக்யா அக்கா தாங்க. கியாரா பிரக்யாவோட பொண்ணா? நம்ம பிரக்யா அக்காக்கும் மாமாக்கும் பிறந்த குழந்தை அவ நம்ம வீட்டு குழந்தைங்க. இல்ல த்ரிஷா, கியாரா வேணும்னா பிரக்யாவோட பொண்ணா இருக்கலாம். ஆனா அவ எப்படி அபியோட பொண்ணா இருக்க முடியும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பிரக்யா அக்கா மாமாவோட மனைவியா இருந்தாங்க. ஆனா இப்பவும் எனக்கு அவங்க மாமாவோட மனைவிதான். அப்படி பார்த்தா கியாரா அவரோட பொண்ணு தானே? த்ரிஷா, பிரக்யா இப்போ அபியோட ஒய்ஃப் கிடையாது. அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரக்யா கிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னது? எப்படி? அப்புறம் உங்ககிட்ட யாரு இந்த விஷயத்த சொன்னாங்க? அபிதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இந்த விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரியும். கியாரா அபியோட பொண்ணு இல்ல, அவ பிரக்யாவோட பொண்ணு மட்டும்தான். இல்ல, என்னால இதை ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க, என்னோட மனசு சொல்லுது ஒரு அம்மாவோட இண்டிஷன் எப்பவும் தப்பா இருக்காது. எனக்கு தெரியும் கியாரா மாமாவோட பொண்ணுதான். நீங்களே பாத்தீங்கல்ல, கியாராவோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாமா மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல, மாமா கூட. சத்தம் போட்டு பேசாத த்ரிஷா. வீட்டுல இது யாரு காதுலயாவது விழுந்துச்சுன்னா அப்புறம் சமாளிக்கவே முடியாது. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய மனசுமே பாதிக்கப்படும். அபி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். நம்ம வீட்டு ஆளுங்க அபிக்கு வாரிசே இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதாவது பேசிடுவாங்க. பைத்தியம் பிடிச்சிரும். ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பைத்தியம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லதான் போறேன். ஓ, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ த்ரிஷா. எக்காரணத்தை கொண்டு அபிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஏன் தெரியக்கூடாது? 7 வருஷமா அவர் பிரக்யா அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இதனால திரும்பவும் பிரக்யா அக்காவை அவரோட வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க இதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவரோட வாழ்க்கை உடைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் அவரோட வாழ்க்கையில சந்தோஷம் வர நினைக்கும் போது நீங்க எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? என்ன சொல்ல விடுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் ஏன் நான் சொல்ல? ஒரு நிமிஷம். இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறதுனால தான் உன்னை தடுத்து நிறுத்துறேன். ஆனா உனக்கு தான் புரியல. இந்த விஷயம் தெரிஞ்ச சந்தோஷத்துல அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். ஆனா ஒருவேளை அவனுக்கு கியாரா அவனோட பொண்ணு கிடையாது, இன்னொருத்தனோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிச்சு.
அவன் ரொம்ப வேதனைப்படுவான். இந்த 7 வருஷமும் எப்படியோ கஷ்டத்துல வாழ்ந்துட்டான். ஆனா இப்போ இந்த விஷயத்துல நொந்து போயிட்டான். அவன் நிலைமை மோசமாயிடும். ஒரு வேலைக்கு யாரா அவரோட பொண்ணா இருந்தான்னா நம்ம அவர் சந்தோஷத்தை எப்படி தடுக்க முடியும்? நான் போய் சொல்றேன். விஷயம் என்னன்னு நாம விசாரிக்கலாம். ஆனா உண்மை என்ன நமக்கு தெரியற வரைக்கும் இத பத்தி நீ யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இல்லங்க, ஏன் சொல்லக்கூடாது? அது ஒண்ணுல பாட்டி, நான் வந்து சும்மா தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ கேராவுக்கு அடிபட்டுச்சுல்ல, அதனால அவ ஸ்கூலுக்கு போக முடியாதா, அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவ ஸ்கூலுக்கு போய் அவ நம்ம வீட்டுக்கு வந்தான்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். Kiara? Kiara? Come on, princess. Where are you? Dada! Easy, easy, easy. Hey! Come sit. ஓகே டாடா. நீங்க வந்துட்டீங்களா? உனக்கு அடிபட்டுச்சுல? என்னாச்சு? அண்ணா உங்ககிட்ட கோவமா இருக்காரு. ஏன் கிட்டயா? என்னாச்சு மிஸ்டர் கிங்? என் மேல கோவமா இருக்கீங்களா? கியாரா சொல்லு. எங்க அடிபட்டிருக்கு? இந்த இடத்துல. Oh God. ரொம்ப அடிபட்டிருக்கா? டாடா டோன்ட் வரி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னால நடக்க முடியுது, ஓட முடியுது. இன்ஃபேக்ட் நான் குதிச்சு சித்தப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Really? எதுக்கு நிறுத்திட்ட? சாப்பிடு. இல்ல எனக்கு போதும். நீ இப்போ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும். ஏய், எங்க கூட்டிட்டு போற? அது வந்து நீங்க பதில் சொல்லவே இல்ல. ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. வாட்? என்னுடைய முகத்துல கோவமே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. சரி, அதை விடு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு நடந்த மாதிரி இனி எப்பவுமே நடக்க கூடாது. அதத்தான் நானும் சொல்றேன். கியாரா கிட்ட நான் தனியா வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் அவளை வெளியில தனியா போக விட மாட்டேன். ஆனா அவ எப்படி என்ன பிளாக்மெயில் பண்றான்னு உங்களுக்கே தெரியும்ல. எஸ், பட் நான் கியாராவை பத்தி பேசல, அவளுடைய அம்மாவை பத்தி பேசுறேன். கியாராவை பார்க்க வர வேண்டாம்னு என்கிட்ட எப்பவும் சொல்லக்கூடாது. நோ சத்தியம், நோ அட்வைஸ், நோ பிலாசபி, நோ லெக்சர். நான் தனியாவே அவளை பாத்துக்கிறேன்னு இனி நீ என்கிட்ட சொல்லவே கூடாது. நோ, இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணாத, புரியுதா? நான் உன் மேல கோவப்பட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப நான் செம்ம கோவத்துல இருக்க, யார்கிட்டயும் பேசுறதாவும் இல்ல. So don't disturb me. And I'm serious. I'm very very serious. நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எதுக்காக ஃபோன் பண்றீங்க மை ஃப்ரெண்ட்? நான் கோவமா இருக்க, என்கிட்ட பேசாதானே நீங்க தானே சொன்னீங்க. உன்கிட்ட மட்டும்தான் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். Are you sure, Trisha? இத மட்டும் நான் போய் மாமா கிட்ட சொன்னேன்னு வையேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னன்னு தெரியாது. ஒருவேளை த்ரிஷா அபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? அபி என்ன காலி பண்ணிடுவான். அபி எதுக்காக இப்ப போன்ல பேசிட்டு இருக்கான்? என்ன நடக்குது இங்க? இங்க நடக்கிறது எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க இருந்து போறதுதான் நல்லது. தனு, என் கதை முடிஞ்சது. என்ன காப்பாத்துறதுக்கு இப்ப இங்க ஆலியா கூட இல்லையே. இங்க வா.
நீயா சொல்றியா இல்லை நான் உங்ககிட்ட கேட்கணுமா?